வணக்கம் ஜோதிட அன்பர்களே. பிறந்த தமிழ் மாதத்திற்கான பொதுவான குணங்கள். புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் புத்திக் கூர்மை மிக்கவர்கள், விட்டுக் கொடுக்கும் குணம் கொண்டவர்கள், ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதிலும் வெற்றி கொடி நாடவே விரும்புவார்கள். இவர்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான செயல்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். புத்திக் கூர்மை பேச்சு, நடத்தை மற்றும் சாதுரியமான செயல்பாடுகளை கொண்டவர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல மற்றவர்களை அனுசரித்து செல்லும் குணமும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் கொண்டவர்கள். வாழ்க்கையை இப்படிதான் வாழ வேண்டும் என்ற கோட்பாடு உடையவர்கள். இவர்களுக்கு தீங்கு இழைத்தவர்களை அவ்வளவு எளிதில் மன்னிக்க மாட்டார்கள். சில நேரங்களில் தான் விரும்பியதை தான் மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்ற குணமுடையவர்கள். சாகச பிரியர்களான இவர்கள் வீரதீர செயல்களை செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள். இவர்களின் அதிர்ஷ்ட எண் 9 ஆகும். இவர்கள் கல்வி, கேள்வியில் சிறந்து விளங்குவார்கள். இவர்கள் தொழில், வியாபாரம், நிர்வாகம், நீதித்துறையில் ஆர்வமுடன் இருப்பதும் அதில் நல்ல பலனும் கிடைக்கும். எந்த செயலிலும் நல்ல வெற்றி பெறக்கூடிய இவர்கள் அரிதாகவே பல காரியங்களில் ஈடுபடுவார்கள். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க பிரிண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள் பெரும் செல்வத்துடன் வாழ பிறந்தவர்கள். இவர்கள் முதல் போடாமலே சம்பாதிக்கும் வலிமை படைத்தவர்கள். இவர்களின் எதிர்பாராத முன்னேற்றத்தால் மற்றவர்கள் இவர்களைக் கண்டு பொறாமைப்படுவதுண்டு. இவர்களுக்கு தொழில் ரீதியாக பின்னால் என்ன நடக்கும் என்பதை கிரகிக்கும் சக்தி உண்டு. எனவே தொழில் மற்றும் வியாபாரத்தில் இவர்களை வெற்றி கொள்ள யாராலும் முடியாது. கல்வியிலும் இவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அறிவியல் துறையில் ஈடுபட்டால் இவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். புத்தகம் படிப்பதில் இவர்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். யாராவது தவறு செய்தால் அவர்களை தட்டிக் கேட்கும் குணம் இவர்களிடம் உண்டு. அத்துடன் திரும்பவும் அந்த தவறை செய்யாமல் இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இயற்கை எழில் மிகுந்த இடங்களுக்கு சென்று வருவதிலும் இவர்களுக்கு விருப்பம் அதிகம். எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் இவர்களிடம் சில குறைகளும் உண்டு. இயற்கையாகவே இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகம் இருந்தும் கூட ஒரு லட்சியத்தை மேற்கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டுமென நினைக்க மாட்டார்கள். இவர்களுக்குரிய திறமை இவர்களுக்கே தெரியாமல் போய்விடுவதுதான் பெரிய குறையாகும். இவர்கள் சந்தேக மனப்பான்மை மிக்கவர்களாக இருப்பார்கள். இப்போதைக்கு கிடைத்தது போதும் என்ற எண்ணமே அதிகமாக இருக்கும். எனவே பின்னால் வரப்போகும் பெரிய லாபத்தை விட்டுவிடுவார்கள். இதையெல்லாம் தவிர்த்து ஒரு லட்சியத்துடன் வாழ்ந்தால் இந்த மாதத்தில் பிறந்தவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இவர்களுக்கு கண்ட உணவுப் பொருட்களை சாப்பிடுவதில் விருப்பம் அதிகம். இதை தவிர்த்து சத்துள்ள உணவை அளவோடு சாப்பிட்டால் இவர்களது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த மாதத்தில் பிறந்த பெண்களை கணவன்மாருக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் இவர்கள் தங்கள் கணவன் வீட்டு வேலை உட்பட அனைத்தும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் பிறந்த பெண்களில் பலருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும். எனவே தக்க பரிகாரம் செய்து இவர்களை திருமணம் செய்து கொடுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.